Hi friends, welcome to Mujahiro FX. நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ நான் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்குள்ளே வந்துட்டேன். இதில் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தீங்க, இதில் இருக்கக்கூடிய இந்த ஐசோலேட்டட் அண்ட் க்ரோஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஐசோலேட்டட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன். பிகாஸ் வந்து க்ரோஸுக்கும் ஐசோலேட்டடுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிங்கிள் அசிஸ்ட் அண்ட் மல்டி அசிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ இதுலேயும் வந்து நான் சிங்கிளை வச்சிருக்கிறேன். இது காரணம் என்னன்னு கேட்டால், நான் இங்கே ஒரு ஓர்டரை வந்து இப்போ இங்கே வந்துட்டு ஓகே நான் வந்து ஒரு ரூரை வந்து ஒரு எங்கள் தெரிவித்தில் வந்து ஒரு எவ்வளோக்கு ஒரு $10 வந்து நான் பை பண்ணுறேனோ செல் பண்ணுறனோ எது பண்ணாலும் சரிங்க, நான் பை பண்ணிவிட்டு அது எனக்கு மைனஸில் முடிஞ்சிருச்சு. ஓகே அந்த ஆர்டர் வந்து எனக்கு லிக்விடேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் என்னுடைய $10 மட்டும் லொஸ் பண்ணுவேன். இந்த இடத்துல நான் ஐசோலேட்டட் செலக்ட் பண்ணி நான் எத்தனை எக்ஸ் வைக்கிறேனோ அதெல்லாம் தேவையில்லை, அது அந்த லிக்விட் ப்ரைஸுக்கு வந்து காமிக்கும். எனக்கு இந்த $10 போயிடும். இதே இதை வந்து நான் அங்கே க்ரோஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி வச்சேன் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்டா, என்னுடைய இந்த பேலன்ஸ் இருக்குது இல்லையா, இப்போ இந்த $52 இந்த 10 கழிச்சா $42 இருக்கும் இல்லையா, அந்த $42 என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காவது வந்து அங்கே வந்து அது எடுத்து அந்த ஓர்டரை வந்து சேஃப் ஆக்கிக்கிட்டே வரும். எவ்வளோ வரைக்கும் வரும் அப்படின்னு சொன்னால் அந்த அமௌண்ட் வந்து டோட்டலாக காலியாகும் வரைக்கும் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கும். அதுதான் ஐசோலேட்டடுக்கும் க்ரோஸுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 10x அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். அடுத்து வந்து சிங்கிள் அசிஸ்ட் போட்டுக்கிறேன். இப்போ 10xன்னு சொல்கிறது ஒன்றுமே இல்லை, 10 மடங்கு. உங்ககிட்ட இருக்கிற காசில் வந்து 10 மடங்கு. என்கிட்ட $52 இருக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு 10 மடங்குன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் $525 ரிஸ்க் வந்து நான் எடுக்கலாம். பட் நான் அந்த எப்போ வந்து அந்த $525 ரிஸ்க்கை வந்து டோட்டலாகவே இப்படி 100% எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்டா, என்னுடைய என்ன சொல்கிறது, நம்மளுடைய ஃபோரெக்ஸ் வேயில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய டேக் ப்ராஃபிட்டும் கூட கிடைக்கும், நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப கிட்ட வந்துடும். ஓகேவா, நம்ம மார்ஜின்னு சொல்கிறது வந்து ஆல்ரெடி வந்து நம்ம வீடியோ மேக் பண்ணியிருக்கோம், அதை பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. அது வந்து நம்ம ஃபோரெக்ஸுக்கும் இல்லை பைனான்ஸுக்கும் இல்லை, நம்ம ரெண்டுக்கும் சேர்த்து பொதுவாக தான் அந்த வீடியோ வந்து போட்டோம். ஸோ அந்த வீடியோ போய் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த வந்துட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கால்குலேட்டர் ஒன்று இருக்கும். ஓகேவா, இப்போ இந்த கால்குலேட்டரை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் 10x, ஓகே நான் 10x தானே வச்சுருந்தேன், நான் 10x வச்சுக்கிறேன். என்னுடைய என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 0. அங்கே போயிட்டு இதையே வந்து வைக்கிறேன் நான் 450. எக்ஸிட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 0.460 வைக்கிறேன். ஓகே, எத்தனை டூடோ வாங்க போகிறேன்னு கேட்குது. ஒரு நான் 200 டூடோ வந்து வாங்குகிறேன். வாங்கிட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் ப்ராஃபிட்டுக்குரிய கால்குலேஷன் பண்ணுறேன். நான் 450 வாங்கினேன், 200 டூடோ வாங்குறேன். என்னுடைய ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் $10 அப்படின்னு காமிக்குது. ஓகே, நம்ம வந்து இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து லிக்விடேஷன். ஓகேவா, லிக்விடேட் ப்ரைஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம 10x வச்சிடுறேன். நான் வந்து வாங்குறேன் வந்து 0.0 வாங்குகிறேன். குவான்டிட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி 200 வாங்குவோம். ஓகே, பேலன்ஸ் அப்படின்னு காமிக்குது. நான் இதில் வந்து 20 வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். 20 செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம 50 கொடுக்க போகிறது இல்லையே. ஓகே, நம்ம 10 கொடுப்போம். ஓகேவா, 10 USDT தான் நாங்கள் காமிச்சேன். நான் உங்களுக்கு 10 கொடுத்து நான் கால்குலேட்டர் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் 450 இருக்கிற இந்த மார்க்கெட் எப்போ வந்து 404 தொடுதோ அந்த டைமோட வந்து என்னுடைய இந்த $10 வந்து காலியாகி அந்த ஆர்டர் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸிட் ஆயிரும். ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணுறதுக்குரிய வே தான் வந்து இந்த கால்குலேட்டர். இந்த கால்குலேட்டர் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த 3 டாட் மாதிரி இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே வந்து அப்படின்னு சொன்னால் கீழேக்கு வந்து அறியுது பாருங்கள், நான் மார்க் பண்ணி காட்டுறேன், அதுதான் கால்குலேட்டர். ஸோ அந்த கால்குலேட்டரில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்பாட்டில் பார்த்த மாதிரி தான் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்க போகிறீங்க விற்க போகிறீங்க அதை வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அடுத்த இதில் லிமிட் இருக்கும், மார்க்கெட் இருக்கும், ஸ்டாப் லிமிட், ஸ்டாப் மார்க்கெட் அப்படி எல்லாமே இருக்கும். ஓகேவா, இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்மளுடைய யூடியூப் சேனல் நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணி வந்து நீங்கள் நம்மக்கிட்ட கேட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்குரிய வீடியோ வந்து மேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் மேக் பண்ணிப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.